ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ராயிங் பண்ண போகிறேன். அதுக்கு நான் எரேசர், டிப் பென்சில், ஒரு நார்மல் பென்சில் இதை 3 தான் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ண போகிறேன். நல்லா இருக்குமான்னு கேட்டால் அவ்வளோக்கெலாம் இருக்காது, ஏதோ ஓரளவுக்கு இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுறது, வால் பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் எப்போல்லாம் போர் அடிக்குன்னு ஃபீல் பண்ணணும் அப்போல்லாம் எங்கள் டேடி கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி நான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் அதிகமாக வந்துட்டு ட்ராயிங் தான் பண்ணுவேன். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் பண்ணுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் சம்திங் இருக்கும் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணி. இப்போ ரெக்கார்டு ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கனால ரெக்கார்டில் இருக்க அந்த டயக்ராம் மட்டும் தான் போடுறேன், ட்ராயிங் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹாப்பி மூடாக இருந்தால் இல்லை ரொம்ப அலோனாக ஃபீல் பண்ணால் மட்டும் தான் ட்ராயிங் பண்ணுவேன். நார்மலாக ஏதாவது தோணுச்சுன்னா சும்மா சிம்பிளாக பண்ணிவிடுவேன். நான் எப்படி ட்ராயிங் பண்ணுவேன் அப்படின்னா, நான் எந்த பிக்சர் வந்துட்டு ட்ராயிங் பண்ணணும்னு மைண்டில் யோசிக்கிறேனோ அந்த பிக்சரை ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிப்பேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸாவது அந்த பிக்சரை நல்லா உத்து பார்த்துட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா எங்கெங்கே வந்துட்டு பென் இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி ஷேடோ கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட், இதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி போட்டால் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் டாட்டாக ஃபுல்லாகவே அந்த டயக்ராம் அந்த ஒரு டாட்ஸாக வச்சுருவேன். எனக்கு இந்த டாட்ஸ் வைக்கிற மெத்தட் தான் வந்துட்டு எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே அந்த பிக்சரை வந்துட்டு டாட் அந்த இது ஃபுல்லாகவே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் பார்த்து எங்கே கரெக்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டார்க் ஷேடோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையுமே நான் எப்படி ட்ராயிங்ஸ் அந்த டாட் வைக்க ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுவும் அதுலேருந்து தான் 1 by 1 அப்படி டார்க் லைன் கொடுத்துட்டே வருவேன். அதுலேயுமே வந்து எனக்கு தெரியும் ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த டார்க் லைனே வந்து லைட்டாக இருக்கணும், இல்லை அந்த ஷேடோ வந்துட்டு இன்னும் டார்க்காக இருக்கணும், இல்லை அந்த இடத்துல வந்துட்டு கேப் விடணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம டார்க் லைன் கொடுக்கும்போது அந்த இடத்துல எரேசர் வச்சு அழைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பிளேஸ் மட்டும் தெரியும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப எரேசர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு அந்த இடம் அப்படியே டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். அதனால் அது அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டு டாட் வச்சு ஓரளவு நான் இப்படி தான் அப்படின்னு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த அவுட் மார்க்கே கொடுப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு சில இடத்துல கரெக்ஷன்ஸ் வரும், எனக்குமே பர்ஃபெக்டாக வராது. அப்போவுமே நான் வந்துட்டு லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வரைஞ்சிருவேன். இந்த ட்ராயிங்குமே அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த ட்ராயிங் வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுறனால கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. பரவாயில்ல, நம்ம வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் ட்ரா பண்ணுறோம்ல, அதனால் இப்படி தான் இருக்கும். இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் நம்ம இது மாதிரி வேறு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கேஷுவலாக வந்துடும் அப்படின்னு நானே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் வந்துட்டு யார் வேணாலும் வரையலாம். எனக்கு ட்ராயிங் வராது, இல்லை எனக்கு வரைய தெரியாது அப்போல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ட்ராயிங் வரும். பட் அவங்களாம் ட்ரை பண்ணது கிடையாது. ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஏதோ ஒழுங்காக வராமல் இருந்திருக்கும், அதனால் அப்படியே விட்டுருப்பாங்க. அப்படி நானும் நினச்சிருந்தா எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருந்திருக்காது. எனக்கு அப்போலேருந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால நான் இதை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டு அதனால் இப்போ எனக்கு ஈஸியாக மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் என்னால் வரைய முடியுது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பேசிக் என்ன அப்படின்னா ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட கற்றுக்கணும், அங்கே ட்ராயிங்ஸில் பெண்ட் ஆகும் அந்த பெண்ட்லாம் போட கற்றுக்கணும். இது மாதிரி பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாவே நம்மளால் சூப்பராக ட்ராயிங் பண்ண முடியும். மேபி உங்களுக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பேசிக் ட்ராயிங்லேருந்து ரொம்ப கஷ்டமாக நீங்கள் நினைக்கிற ட்ராயிங் வரைக்கும் எப்படி ஈஸியாக போடலான்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எனக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டேலண்ட்டை வெளில கொண்டு வந்தது எங்கள் அப்பா தான். அவங்க தான் வந்து ஸ்கூல் டேஸில் என்னை நிறைய ட்ராயிங் காம்படிஷன் அனுப்புவாங்க. நான் கேட்குற இந்த க்ரையான்ஸஸ், பென்சில், ஸ்கெட்சு, கலரிங் புக்கு, ட்ராயிங் புக்கு இது மாதிரி என்ன கேட்டாலும் இது ரிலேட்டடாக வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அதை அப்படியே விட்டாச்சு. எல்லாம் ஸ்டடீஸில் வந்துட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் போய் தான் வந்துட்டு திரும்பவும் நான் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது யாரால் அப்படின்னா என் அசால் தான். என் அசும் நானும் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். அவங்க ஃபோட்டோ கூட என்கிட்ட கிடையாது, என்கிட்ட இப்போ மொபைலும் இல்லை. அதனால் வந்துட்டு அவங்க பிக்சரை அப்படியே நான் ட்ராயிங் பண்ணியிருந்தேன். அதுதான் திரும்பவும் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் விட்ட ட்ராயிங்கை திரும்பவும் எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக கிடச்சிது. ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபோட்டோ ட்ராயிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோன்ற எல்லா ஃபீலிங்ஸையும் நான் ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க என்கரேஜ் ஆல மட்டும்தான் நான் அதர் காலேஜ் காம்படிஷன் இந்த மாதிரி போக ஆரம்பித்தேன். இந்த மாதிரி காம்படிஷன்லாம் போகும்போது 50% என் சப்போர்ட் பண்ணுவாங்க, 50% எங்கள் டேட் சப்போர்ட் பண்ணுவாங்க. போத் 2 பேருமே சப்போர்ட் பண்ணுறதுனால நான் 2 டைம்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதோட டேங்க் வந்துட்டு நான் அவங்க 2 பேருக்கு தான் சொல்வேன். ஏன்னா அவங்க 2 பேரும் எனக்கு அந்த டைம் சப்போர்ட் பண்ணலன்னா அந்த டைம் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்காது. பட் ஸ்கூல் டேஸில் வாங்குகிற ப்ரைஸை விட காலேஜ் வந்து நம்ம ஒரு செகண்ட் ப்ரைஸ் வாங்குகிறோம், அதுவும் அதர் காலேஜ் போய் காம்படிஷனில் வின் பண்ணிங்கும்போது எனக்கு அது அவ்வளோ பெரிய
ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. நானாக அன்எக்ஸ்பெக்டட் தான், எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் என்னோடய ஃபுல் எஃபெக்டையும் நான் அங்கே போட்டேன். இந்த ட்ராயிங் ஸ்கில்ஸ் எல்லாம் என் லைஃப்பில் ப்ளஸ்ன்னு மட்டும்தான் சொல்லுவேன், மைனஸுங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்டையும் சரி, உள்ளேயே இருந்த அந்த மூமெண்ட்டையும் சரி, நான் இன்னொரு பர்சன்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தேவை இல்லாமல் இருந்தது. ஏன் அப்படின்னா, எனக்கு ட்ராயிங் தெரியறனால நான் எப்போலாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும்போது ட்ராயிங், ரொம்ப சேடாக இருக்கும்போது ட்ராயிங் அப்படிங்கிறது ரிலாக்ஸாக இருந்தது. மேபி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹாப்பி மூமெண்ட்டையும் சரி, நீங்கள் சோகமாக இருக்கும்போதும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கும் கிடையாது, ஏதோ ஒரு சாங் பாடுறது, இல்லை வந்துட்டு ஏதோ கவிதை எழுது, இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் அதை கொஞ்சம் வெளியில் கொண்டு வாங்க. அதில் நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் இன்னும் உங்களை பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த ட்ராயிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஒர்க்கையும் அவுட்லைன் போட்டு முடிச்சிடுவோம். முடித்ததுக்கப்புறம் அந்த லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, அந்த ஷேடோ டார்க்காக கொடுத்துட்டா அதோட அச்சு வந்துட்டு பின்னாடி அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதை எரேஸ் பண்ணாலுமே அந்த மார்க் அப்படியே தெரியும். அதனால் நம்ம நல்லா ஷார்ப்பாக இருக்க பென்சிலை வச்சு லைட்டாக அப்படியே ஷேடோ பண்ணணும். அது மட்டும் பண்ணாவே போதும், நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும். எனக்கு எப்போதுமே நான் சூஸ் பண்ணுற ட்ராயிங் எல்லாமே இந்த ஷேடோ இருக்க ட்ராயிங் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு ட்ராயிங்கில் வெல்வெஸ்ட்லாம் கிடையாது. அதனால் நான் வந்து இன்னும் என்னோடய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால ஷேடோ டிஃப்ரெண்ட் ஷேடோவில் இருக்கும், அது மாதிரி ட்ராயிங் நான் சூஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எப்படி நல்லா பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்ட்டு என் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன். எல்லாருக்குமே ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரீம்னு ஒன்று இருக்கும். சேம் எனக்கும் அதேமாதிரி தான். எனக்கு என்ன ட்ரீம் அப்படின்னா, நான் பண்ணுற ட்ராயிங் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புக்காக வந்துட்டு பெருசாக போட்டு வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் வந்துட்டு என்னோடய பேபிஸ் அந்த மாதிரிலாம் ஆகும்போது அவங்க இந்த மாதிரிலாம் நான் மம்மி ட்ராயிங் பண்ணியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்டா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரீம் இருந்தது. பட் என்கிட்ட இருக்க மிஸ்டேக் என்னென்னா, நான் இப்போ இந்த ட்ராயிங் வரைகிறேன் அப்படின்னா ஒரு புக்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ வச்சுருவேன். அது ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்குமான்னு போய் பார்த்தா இருக்காது. ஏன்னா நான் தான் அந்த இடத்த எடுக்கும் போதோ இல்லை வேறு எங்கேயோ மாற்றி வைக்கிறேன்னு மிஸ் பண்ணிவிடுவேன். இதே மாதிரி நான் மிஸ் பண்ண ட்ராயிங்ஸ் தான் அதிகம். நான் ஆனால் ஒவ்வொரு டைமும் யோசிப்பேன், எடுத்து வைக்கணும்னு டக்கு மறந்துடுவேன். இதே மாதிரி நீங்களும் உங்களோட மெமரிஸை வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லா மெமரிஸையும் வந்து பத்திரமா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இது வரைக்கும் என்னென்ன மெமரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இப்போல்லாம் அப்படி பண்ணணுமோ, அந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அதான் ஆசை. இந்த ட்ராயிங்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் என்னென்ன ட்ராயிங் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே ஒரு ஃபைல் போட்டு தனியாக வச்சுக்க போகிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி டேட் வந்துட்டு 21/1/2025. இதே சேம் டேட்டில் நெக்ஸ்ட் இயர், அதாவது 21/1/2026 இது வரைக்கும் நான் எவ்வளோ ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கலெக்ஷன் வீடியோ நான் உங்கள்கிட்ட அப்லோட் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு என்னோடய வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பட் இருந்தாலும் என்கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் மாதிரி உங்கள்கிட்டயும் இருக்கும். அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வாங்க. ப்ளஸ் உங்களாலேயும் இந்த மாதிரிலாம் ட்ராயிங் பண்ண முடியும், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் இதுதான். ட்ராயிங் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறந்துடாதீங்க, டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.